ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு ப்ரான்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 150 கிராம் அளவுக்கு எறா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி அண்ட் ஒரு 4 பூண்டு தோலோடு நசுக்கி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரைச்சி வச்சுருக்க அந்த ப்ரான்ஸ் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சது எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருண்டையை உருட்டி வச்சுருக்க இந்த ப்ரான்ஸ் எடுத்து ரெடிமேட் பஜ்ஜி மாவு விற்கும் இல்லையா, அதில் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் உள்ளேயும் நல்லா அந்த சலசலப்பு சத்தம் அடங்கினதுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஒரு ப்ரான் பால்ஸ் ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.